ஒரு ரசிகரா எம்எஸ்வி ஐயா அவர்களை நீங்கள் பார்த்தது, பேசியது, முதல் நாள் முதல் வார்த்தை ஞாபகம் இருக்கா? எங்களோடு பகிர்ந்துக்க முடியுமா? மறந்தா மனிதனே கிடையாது. நான் பரணி அப்படின்ற ஒரு பப்ளிசிட்டி ஆர்டிஸ்ட் இருந்தார், உடன்பிறவா சகோதரர். தெலுங்கில் பாடிட்டு இருக்கும்போது இவர் கேட்டு, நீ ஏன் தமிழில் பாடலைன்னா எல்லோரும் என்னை கோல்ட்டின்னு கூப்பிட்றாங்க, ஆந்திராவிலேருந்து வந்தேன் நான், தமிழ் சுத்தமாக பேச வராது, நீ மெட்ராஸில் தானே படிச்சுட்ருக்கிற இன்ஜினியரிங்கு, என்ன இப்போ தான் கற்றுட்ருக்குறேன், ஆனால் அவ்வளவு அழகாக பேச தெரியாது அப்படின்னா, நான் கொண்டு போகிறேன் வா நீ ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அவர் பரணி ஸ்டுடியோஸில் திருவாளர் ஸ்ரீதர் அவர்களோட நெஞ்சிருக்கும் வரை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே என்னை கொண்டு போனார். முதல்ல அவருக்கு அறிமுகப்படுத்தணும்னு அவர் ஆசை. அங்கே கொண்டு போகும்போது இந்த பக்கம் செட்டில் வேறு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. சாயங்காலம் 6 மணிக்கு டீ பிரேக்கில் 2 செட்டில் இருந்த பெரிய கலைஞர்கள் எல்லாம் வந்து அங்கே ஒரு லானில் உட்காந்து டீ சாப்பிட்ருந்தாங்க. ஸ்ரீதர் சாருக்கு என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினது, இந்த பையன் பாடுறாங்க, நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது பாடுங்கன்னாங்க. நான் இப்போ முதல்ல ஆரம்பிக்கும்போது ஹிந்தி பாடல் தான் பாடுறது. ஏன்னா நானும் பெரிய முகமது ரஃபி பக்தன், இன்றைக்கி கூட அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் நான் பார்த்ததே கிடையாது. அவரோட பாட்டு ஒன்று பாடினேன். மேஜர் சுந்தரராஜன் இருந்தார். ஐயோ உங்கள் ஹிந்தி உச்சரிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னார். அதுதாங்க பிரச்சனை, எனக்கு தமிழ் உச்சரிப்பு தெரியாதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். ஸ்ரீதர் சார் கேட்டுட்டு நல்லா இருக்கு, ஆனால் அது ஃபைனலாக ஓகே பண்ண வேண்டியது எங்களுடைய ஆசான் எங்கள் மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் சார் தான். நாளைக்கு சித்ராலயா ஆஃபீஸுக்கு வாங்க, அங்கே எங்கள் ரிஹார்சல்ஸ் நடக்குது ஒரு பாட்டுக்காக, பையனை கூட்டின்னு வாங்கண்ணா. அங்கே போனால் ஒரு 45 பேர் உட்காந்துருக்காங்க மியூசிஷியன்ஸ். ஒரு வேளை எனக்கு ஒரு அவகாசம் வந்தால் இத்தனை பேரோடு சேர்ந்து நான் பாட்டு பாடினமான அவ்வளோ பயமாக இருந்தது. அவர் பாட்டெல்லாம், அவர் ரிஹார்சல்ஸ் எல்லாம் நான் என்ன பாட்டு தெரியுமா? அது நினைத்தால் போதும் பாடுவேன், ஜானகி அம்மாவோட பாட்டு. ஆர்கெஸ்ட்ரா ரிஹார்சல்ஸ் அப்போல்லாம் ஆர்கெஸ்ட்ராலாம் கூட ஆஃபீஸுக்கு வந்து ரிஹார்சல்ஸ் பண்ணுவாங்க. ஆனதுக்கப்புறம் என்னை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கன்னா திரும்ப ஹிந்தி பாட்டு தான் பாடினேன். தமிழ் பாட்டு ஒன்றும் வராதா அப்படின்னார். அப்போ நான் பாடின பாட்டு கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருந்த தமிழில், நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. பாட்டு பாட முடிச்சது. அவரே ஹார்மோனியம் வச்சு, ரொம்ப நல்லா பாடுற, தமிழ் நீ இப்படி உச்சரித்தேன்னு வச்சுக்கோ, உன்னையும் என்னையும் கல்லால் உதைப்பாங்க, கல்லால் அடிப்பாங்க தமிழ்நாட்டில், முதல்ல தமிழ் கற்றுட்டு வா, அப்புறமா உனக்கு சான்ஸ் உண்டுன்னு சொன்னார்.